ஹாய் ஹலோ வெல்கம் டு வச்சிடிச்சு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேரையும் வெளியே கூட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது. இன்றைக்கி அவங்க அப்பாவும் லீவில் வீட்டில் இருந்தார். அதனால் செய்வீங்க வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வெளியே போகலான்னு சொன்னதும் ரெண்டு பேரும் பயங்கர பிஸியாகி ஃபஸ்ட்டு ரெடியாகி வெளியே வந்து உட்காந்துட்டாங்க. வெளியே போகணுன்னா ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பி ஆகிடுவாங்க. ஃபைனலாக நாங்கள் போன இடம் வந்து பார்க்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வர்ஷினி வந்து கூப்பிட்டு போக சொன்ன இடம் வேறு, நாங்கள் கூப்பிட்டு வந்த இடம் வேறு. அதனால் மேடம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் பார்க்க போனது அவருக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு போகணுன்னு ரெண்டு பேருமே வந்து ஊஞ்சல் விளையாடணும்னு சொல்லிட்டு போய் நின்னாங்க. பட் ஊஞ்சல்கிட்ட வந்து நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க. அதனால் வர்ஷினியும் அவங்க அப்பாவும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிஷ்ணு வந்து பக்கத்தில் சர்க்கஸ் காட்டிட்டு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு கை காட்டினா. அதனால் சரி நானும் சர்க்கஸ் கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு வந்துட்டேன். சர்க்கஸ் ஏற வச்சு ஏறிட்டு இருந்தான். ஆனால் பயங்கரமாக பயந்து தான் ஏறிட்டு இருந்தான். நீங்கள் வந்து அவனோட பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவன் வீட்டில் வந்து அவன் ஏறாத இடமே கிடையாது. ஆனால் வந்து சர்க்கஸ் அங்கே போகும்போது அந்த கம்பி மேலே ஏறிட்டுக்கே அவன் பயந்தான். ஒரு வழியாக ஏறிட்டு அந்த சர்க்கஸில் வந்து அவன் சறுக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட் டைம் போனதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து செகண்ட் டைம் அவனே போயிட்டு இறங்கி வந்துட்டான். அதுக்குள்ளே வர்ஷினிக்கு ஊஞ்சல் கிடச்சி வர்ஷினி வந்து ஊஞ்சல் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதை பார்த்துட்டு ஜிஷ்ணு நானும் ஊஞ்சல் விளையாடணும்னு சொல்லிட்டு கை காட்டினான். சரி கூப்பிட்டு வந்துட்டு வர்ஷினியை இறக்கி விட்டுட்டு ஜிஷ்ணு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தோம். அதில் உட்காந்துருந்தே அவனுக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அவன் ஊஞ்சலில் விளையாடணும்னா யாருக்கு தாங்க ஹாப்பியாக இருக்காது. அவன் வந்து ஊன்னு கத்திட்டு அவன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வர்ஷினி ஜிஷ்ணு ரெண்டு பேருமே அதில் உட்கார வச்சு ஆட வச்சோம். ரெண்டு பேருமே ஒன்றா சேர்த்து உட்கார வச்சிருந்தாங்க. வர்ஷினி வந்து கொஞ்சம் பயந்துட்டா. அதனால ஃபுல்லாக அவன் ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஜிஷ்ணு வந்து அந்த ஏதோ பேசிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பேசிட்டு ரெண்டு பேரும் ஊஞ்சல் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பி மேலே ஏற்றி விட்டோம். வீட்டில் தாங்க ஜிஷ்ணு தைரியசாலி. வெளியே போய்ட்டு அங்கே போய்ட்டு ஏறுடா அப்படின்னா ஏறவே இல்லை, இறங்கிட்டான். அப்புறம் ரெண்டு பேரும் சீசா விளையாட வச்சுட்டு இருந்தோம். ஜிஷ்ணு கொண்டு போய் சீசாவில் உட்கார வச்சுட்டு அவன் ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பித்தான். பட் வர்ஷினி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதில் உட்காரவே மாட்டேன்னு சொல்லிட்டு பயந்தா. இல்லைம்மா பயப்படாதுன்னு சொல்லிட்டு அதை உட்கார வச்சு அவங்க அப்பா வந்து இப்போ கைட்டு பிடிச்சிட்டே இது பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் வந்து அவன் கொஞ்சம் வந்து தைரியம் ஆகிட்டு சிரிச்சுக்கிட்டே சீசாவில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. சரி அதுக்கப்புறமா வர்ஷினியை வந்து கொஞ்ச நேரம் வாக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவளை வாக் பண்ண வச்சுட்டு இருந்தார். அப்பாவும் பொண்ணும் அப்படி கதை பேசிட்டே வாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிஷ்ணு வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். வர்ஷினி வந்து வளர்க்கும்போது வந்து அவளோட ஸ்லிப்பர் வந்து கொஞ்சம் அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதனால் வந்து அவள் நின்று நடந்துட்டு இருந்தாள். ஃபைனலாக ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு பார்க்லேருந்து கிளம்பணும். அங்கேருந்து கிளம்பும்போது ஜிஷ்ணுக்கு மனசே வரலைங்க. திரும்பி பார்த்து ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தான். ஃபைனலாக அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே வர்ஷினி வந்து ஐஸ்கிரீம் கடை பார்த்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொன்னான். அதனால் ரெண்டு பேரும் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பாபிடால் கடை பார்த்துட்டு வர்ஷினி பாபிடால் வேணும்னு சொல்லிட்டு கேட்டா. சரி அதனால் பாபிடாலும் வாங்கிட்டோம். அந்த கடையில் வந்து ஜிஷ்ணுக்கு வாங்குற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் நமக்கு எதுவும் வாங்கல. அதனால் பாபிடாலுக்கு ஜிஷ்ணு வர்ஷினி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக சரி ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு கூப்பிட்டு போனார். அங்கே போனே அவன் வந்து கேக் வாங்கினான். ஃபைனலாக கேக் வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அன்னைக்கு அவன் ஏன் கேக் வாங்கினான்றது எங்களுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ரீசெண்டாக அவங்க அக்காவோட பர்த்டே போச்சு, வர்ஷினியோட பர்த்டே. அதில் வந்து நாங்கள் பண்ணதெல்லாம் இதில் வந்து வீட்டுக்கு வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். டேபிள் கொண்டு வந்து போட்டார், மேலே கிளாத் எடுத்து வந்து போட்டார். இவன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு பார்த்தா அன்றைக்கி நாங்கள் பர்த்டேயில் பண்ணது தான் பண்ணிகிட்டு இருந்தான். கிளாத்லாம் போட்டு முடிச்சுட்டு கேக் பாக்ஸ் எடுத்து வந்து பிடிக்க ரொம்ப போராடிட்டு இருந்தான். ஆக்சுவலாக அவன் வந்து எதுவுமே எல்லாமே வந்து அவனே பண்ணிக்கணும்னு நினைப்பான், எங்ககிட்ட கொடுக்க மாட்டான். ஆனால் கேக் பாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டேன்னா ஆனால் முடியல. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தான். ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து பிளேட் எடுத்து வந்து டேபிள் மேலே வச்சுட்டு அதுக்கு நல்லா கேக் எடுத்து வச்சுட்டு எடுத்து வந்து வச்சுட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே சாங் அவரே பாடிட்டு கேக் கட் பண்ணான். ஃபைனலாக நாங்கள் வந்து பார்க்க போன டே வந்து ஜிஷ்ணு வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணான். இதோட என்னோட டே எங்களுக்கு முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.